in the elements of basic structure அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களை ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல திடீர்னு இதெல்லாம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு கூட கேட்கலாம். ஸோ அதனால அது என்னன்னு ரீட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் parliamentary system. parliamentary system. ஸோ இங்க அந்த டபுலர் காலம் மட்டும் தெளிவா படிச்சுங்க. ஏன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் கேட்க மாட்டான். பார்லிமெண்டரி சிஸ்டமோட ஃபீச்சர்ஸ், சரியா? பார்லிமெண்டரி சிஸ்டமோட ஃபீச்சர்ஸ், அப்புறம் பிரசிடென்ஷியல் சிஸ்டம், இதோட ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் இதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். ஸோ இது மட்டும் தெளிவா பாத்தீங்கன்னாலே போதும். உள்ள இருக்கிறதெல்லாம் ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மேக்சிமம் இதுல எந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்லிமெண்டரி ஃபார்மோட ஃபீச்சர், நமக்கு நம்மளோட இந்தியாவில பார்லிமெண்டரி சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அதனால நமக்கு பார்லிமெண்டரி சிஸ்டம் அதை பேஸ் பண்ணிதான் கொஸ்டின்ஸ் நிறைய டைம் கேட்கறான். பிரசிடென்ஷியல் எல்லாம் பெருசா கேட்டதில்லை, பட் இருந்தாலும் படிச்சு வச்சுக்காங்க. கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல கவனமா பார்க்கணும். ஜென்ரலா பார்லிமெண்டரி சிஸ்டம் அப்படி கேட்டிருக்காங்களா, இல்ல பார்லிமெண்டரி சிஸ்டம் இன் இந்தியா, ரெண்டுத்துக்குமே சில வித்தியாசம் இருக்கு. இது ஜெனரல் பார்லிமெண்டரி சிஸ்டம், பார்லிமெண்டரி சிஸ்டம் இன் இந்தியா, ரெண்டுத்துக்கும் சில டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க இந்த சாப்டர், நம்ம பார்லிமெண்ட் சாப்டர்ல ரீட் பண்றது சரியா. அப்புறம் வந்து நம்மளோட அதர் ப்ரொவிஷன்ஸை ரீட் பண்றதுல இருந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸோட ப்ரொவிஷன்ஸை ரீட் பண்றத வச்சு இந்த டிஃபரன்ஸை வச்சு போடணும். ஸோ எக்ஸாம்ல ஜென்ரலா பார்லிமெண்டரி சிஸ்டம்னு கேட்டிருக்காங்களா, இல்ல பார்லிமெண்டரி சிஸ்டம் இன் இந்தியான்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸை டிசைட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த லெசன்லயே அதுதான் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா distinction between Indian and British மாடல் அப்படின்னு போட்டுருமா. இதுதான் அந்த டிஃபரன்ஸ். சரியா, இதை பார்த்து வச்சுக்காங்க. இதுல ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருமா. So difference between Indian parliamentary system and British model. British model தான் பேசிஸ். பார்லிமெண்டரி சிஸ்டம்ங்கிறது அங்கதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால அவங்க தான் பேசிக். ஸோ அப்ப அந்த 6 பேசிக் டிஃபரன்சஸ் பிட்வீன் இந்தியன் அண்ட் பிரிட்டிஷ் மாடல், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஸ்டினை தெளிவா படிக்கணும். நிறைய பேர் அவசரத்துல இந்த கொஸ்டின்லாம் ஈஸியா இருக்கும், அப்படியே பார்த்தோன்னா பார்லிமெண்டரி சிஸ்டம் நம்ம படிச்சுட்டு வந்துட்டு அப்படியே பாஞ்சிட கூடாது ஆன்சர்ல. அது கொஞ்சம் அது என்ன கேட்டிருக்கா, இந்தியான்னு கேட்டிருக்கானா இல்ல ஜென்ரலா கேட்டிருக்கானான்றத பார்த்துட்டு ஆன்சர் பண்ணும். ஃபெடரல் சிஸ்டம். அப்ப இதோட ஃபீச்சர்ஸ் சரியா, ஃபீச்சர்ஸையும் பார்த்து வச்சுக்காங்க. அதே மாதிரி இதோட கம்பேர் பண்ணும்போது யூனிட்டரி சிஸ்டம். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, ரிப்பீட்டடா இந்த
ஃபெடரல் சிஸ்டம், யூனிட்டரி சிஸ்டம்ல இருந்து யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதோட ப்ரொவிஷன்ஸ் ரெண்டுத்துல இருந்தும் ஒரு ரெண்டு ஃபீச்சர்ஸ் தூக்கி போட்டுருவோம். அதை வச்சு கண்டுபிடிக்க சொல்லுவோம். இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறதுல ஒரு ப்ராப்பரா ஒரு இதுவே இருக்காது. இப்படி இருக்கலாம், அது அப்படி இருக்கலாம்ன்ற மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும். அப்ப ஒரு ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து ஃபெடரல் சிஸ்டம் தான். அதனாலதான் ரிப்பீட்டடா ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாம்ல கேட்டுட்டு இருப்போம். சரியா, இந்தியன் ஃபெடரல் சிஸ்டம்னே கேட்போம். சரியா, இந்தியன் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபெடரல் சிஸ்டம்னே கேட்போம். ஸோ அதெல்லாம் இங்க புக்ல இருக்கிறது தான். ஸோ அதே சேம் அந்த ஃபீச்சர்ஸ் தான் இது கொடுத்துருக்கான், அதுவே படிச்சுக்கணும். சரியா, next is center state. Center state relations. Center state relations. So இதுல legislative relations அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல இருந்தால் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவோ இல்ல பினான்சியலோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும், அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே. ஸோ அதனால அதை பெருசா கேட்க மாட்டோம். ஒருவேளை பினான்சியல் கேட்கிறோம் அப்படின்னா அது வந்து அந்த டாக்ஸேஷன் அது யாருக்கு, அது யார் அந்த டாக்ஸேஷனை எடுத்துப்பாங்க அப்படிங்கறது கேட்பான். சரியா, பட் லெஜிஸ்லேட்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல 4 ஹெட்டிங் இருக்கும். டெரிட்டோரியல், டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட். சரியா, டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எங்க பவர், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எங்க பவர், அப்புறம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் யாருக்கு. சரியா, இது வந்து கொடுத்துருப்போம். அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவோட டெரிட்டரிஸ்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட். சரியா, ஒட்டுமொத்த இதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், அதாவது டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட், டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட். அப்ப திரும்ப இந்த எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனும் இட் லைஸ் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட். செகண்ட், distribution of legislative subjects, distribution of legislative subjects. அப்ப இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனியன் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட், concurrent list and residuary powers. So இது எல்லாமே it comes under schedule 7, 7th schedule or schedule 7. Union list, state list, concurrent list and residuary powers. So இதெல்லாம் இந்த residuary power important. இன்னைக்கு it lies with the parliament. The power to make laws in the residuary power lies with the parliament. இதுவே இதுக்கு முன்னாடி வந்து
under 1935 Government of India Act la Government of India Act 1935 la இந்த provision யார்கிட்ட இருந்தது அப்படின்னா it lies with the Governor General or Viceroy. ஸோ இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இது பார்த்து வச்சுக்காங்க. தேர்ட் பாயிண்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்லிமெண்டரி legislation in the state field or state list. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு பிரிச்சுட்டாங்க. ஸ்டேட் லிஸ்ட் அப்படிங்கிறதுல ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் மேக் லாஸ். ஆனா சில கண்டிஷன்ஸ்ல மட்டும் அந்த இடத்துலயுமே ஸ்டேட் லிஸ்ட்லயுமே பார்லிமெண்ட் கேன் லெஜிஸ்லேட். அப்ப அந்த 5 கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடா எல்லா டைமும் அந்த 5 கண்டிஷன் வந்து ஒரு கண்டிஷன் கேட்டுருவோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா when Rajya Sabha passes a resolution, second, during national emergency. அப்ப இது ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி. அதுலயும் லெஜிஸ்லேட் பண்ண முடியும். when 2 or more states make a request. சரியா? அப்ப மினிமம் 2 ஸ்டேட்ஸ் கேட்கணும், எங்களுக்கு வந்து இது இந்த ஃபீல்டுல லெஜிஸ்லேட் பண்ண தெரியல, நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. டு implement international agreements. Finally, during president's rule. அப்ப இந்த 5 கண்டிஷன்ஸ்ல மட்டும்தான் பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது ஆர்டிகல் 356. அப்ப இந்த 5 கண்டிஷன்ஸ்ல மட்டும்தான் பார்லிமெண்ட் வந்து இங்க லெஜிஸ்லேஷன் பண்ண முடியும். சரியா? அண்ட் ஃபோர்த் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ஸ் கண்ட்ரோல் ஓவர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். சென்டர் வந்து எப்படி ஸ்டேட் கவர்மெண்டோட லெஜிஸ்லேஷனை கண்ட்ரோல் பண்ணுது பை ரிசர்வேஷன். கவர்னரோட ரிசர்வ் பண்றது, பில்ல ரிசர்வ் பண்றது. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ். அப்ப இதுல இந்த ப்ரொவிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 5 கண்டிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை தெளிவா படிச்சுக்கணும். Next, interstate relations.
interstate relations. So இதுல interstate councils, interstate councils. So they are set up under Article 263 interstate council. அப்ப this is a constitutional body அப்படிங்கறது மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். ஏன்னா இங்க இந்த ப்ரொவிஷன்ஸை வச்சு இதான் கேட்பாங்க. இதுவும் ஜோனல் கவுன்சில்ஸ், இது ரெண்டுமே இந்த டாபிக்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இதுல இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி, வேற ஜோனல் கவுன்சில்ஸ் ஆர் ஸ்டாட்யூட்டரி பாடி. சரி, அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட மெம்பர்ஸ், ரீசன்ட் அமெண்ட்மெண்ட் புக்ல அது மாத்தல, அது மட்டும் கொஞ்சம் நீங்க கூகுள் பண்ணி பார்த்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மெம்பர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா புக்ல மாத்தல. இங்க ஜோனல் கவுன்சில்ஸோட மெம்பர்ஸ், ஒவ்வொரு ஜோனல் கவுன்சில்ஸோட மெம்பர்ஸ் யாருன்னு பாத்துங்க. ஜோனல் கவுன்சில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுல 2 ஆக்ட்ஸ் இருக்கு. ஜெனரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. So under State Reorganization Act 1956, you have 5 zonal councils. Yeah, 5 zonal councils. North, South, East, West, Central councils, zonal councils. இப்போ North Eastern Councils Act, இது separate act, North Eastern Councils Act of 1971. So இதுக்கு கீழே தான் you have North Eastern Council. சரியா? அப்ப ரெண்டுமே 2 ஆக்ட் மூலமா கிரியேட் ஆயிருக்கும். நாட் அ சிங்கிள் ஆக்ட், ஒரே ஆக்ட் கீழே எல்லாமே வந்திருக்காரு. மொத்தமா 6 ஜோனல் கவுன்சில்ஸ் இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் மட்டும் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெம்பர்ஸ், அது என்ன கான்ஸ்டிடியூஷன், அதோட கண்டிஷன்ஸ்.